ஆயில் சேஞ்ச் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற சர்வதேச ஆய்வு நிறுவனம் சமீபத்தில் ஆய்வு செய்து தன்னுடைய ஆய்வு முடிவுகளை வெளியிட்டு இருந்தது. அந்த ஆய்வு முடிவுகள் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட 140 நாட்களுக்கும் மேலான இந்த கால இடைவெளியில சவுதி அரேபியா 151 முறை ஜியோனிச இஸ்ரேலுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்துள்ளதாக கூறுகின்றன. அதாவது 151 ஆயில் ஷிப்மெண்ட் செய்துள்ளதாக அந்த ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. இப்ப செங்கடல் மீதான யமன் ஹவுதிகளினுடைய நுழைவு தடை காரணமாக இஸ்ரேல் தனக்கு தேவைப்படக்கூடிய எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல இஸ்ரேலின் போர் இயந்திரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் வகையில் மற்ற நாடுகளுடன் சேர்த்து சவுதி அரேபியாவும் இஸ்ரேலினுடைய தொடர் எண்ணெய் விநியோகஸ்தராக, அதாவது கண்டினியூஸ் ஆயில் சப்ளையராக மாறி இருக்கிறது. இது மட்டுமல்ல, 40% அதிகமான இஸ்ரேலின் எண்ணெய் தேவையை துருக்கி வழியாக அசர்பைஜான் பூர்த்தி செய்து வருவதாகவும் அந்த தரவுகள் சொல்கின்றன. இந்த அரபு நயவஞ்சக சோ-கால்டு முஸ்லிம் ஆட்சியாளர்கள், குறிப்பாக சவுதி அதிகார வர்க்கம் இஸ்ரேலின் இந்த இனப்படுகொலைக்கு எப்படி வெட்கமின்றி உடந்தையாக இருந்து வருகிறது என்பதற்கு இன்னும் பல ஆதாரங்கள் உள்ளன.